வழங்கப்படுகிறது. श्रीनिधिं निधिम अपारम अर्थिनाम अर्थितार्थ परिदान दीक्षितम सर्वभूत सुहृदम दयानिधिम देवराजम अधिराजम आश्रये विना वेंकटेशम ननाथो ननाथ सदा वेंकटेशम स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियम वेंकटेश प्रयच्छ प्रयच्छ स्फुरत् सहस्रार शिखाति तीव्रम सुदर्शनम भास्कर कोटि तुल्यम सुरद्विषाम प्राण विनाशि विष्णोः சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யே. இந்த 3 ஸ்லோகங்களும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமான், திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமான் மற்றும் சக்கரத்தாழ்வார் இவர்கள் மூவரையும் வணங்கும் ஸ்லோகம் இவை. நாம் இப்போது கோயமுத்தூரில் உள்ள ராம்நகரில் கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் உள்ளோம். ஆஞ்சநேயரை நன்கு தரிசித்துக் கொண்டோம். அடுத்து இந்த சன்னிதான கர்ப்ப கிரகத்திலேயே எழுந்தருளிருக்கும் மற்ற பெருமாள்களை சேவித்துக் கொள்ளலாம். முக்கியமான பெருமாள் நெடுங்காலமாக எழுந்தருளி இருப்பவர் வரதராஜ பெருமான். ஓர்புறம் அபயஹஸ்தம், மற்றொரு திருக்கையில் கதையை பிடித்து கொண்டு எப்போதும் அனுக்கிரக விசிஷ்டனாய் புனிசிரிப்பு மாறாமல் கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவனாய் பெருமாள் எழுந்தருளியுள்ளார். நாம் ஸ்ரீனிவாசனை திருப்பதியில் சேவிக்கப் போகிறோம். அதே ஸ்ரீனிவாசன் இங்கே ராமர் சன்னிதானத்துக்குள்ளேயே மற்றொரு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். வழக்கம் போல் வலது திருக்கையாலே தன் திருவடியை காட்டிக்கொண்டு இடது திருக்கையாலும் தன்னையே பற்றும் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கிறோம் என அறிவித்துக் கொண்டு பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். ஸ்ரீனிவாசன் திருமலையில கூட போக ஸ்ரீனிவாசன், கொலுவு ஸ்ரீனிவாசன் என்று சொல்லுவதுண்டு. அதை போல இங்கேயும் பல பேரங்கள் எழுந்தருளி உள்ளார்கள். ஸ்னபன பேரம், உற்சவ பேரம், சயன பேரம், பலி பேரம், உற்சவமூர்த்தி, மூலமூர்த்தி என்று பல பேரங்கள் உண்டு. பஞ்சபேர கஷேத்திரங்கள் உண்டு, ஷட்பேர கஷேத்திரங்கள் உண்டு. 6 திருமேனிகளோடு இருப்பார், 5 திருமேனிகளோடு இருப்பார். இங்கும் பல திருமேனியோடு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீனிவாசரை சேவிச்சின்றோம். தேவப்பெருமாள் அவர் தான் உற்சவமூர்த்தி. அந்த ராமர் உற்சவமூர்த்தி எழுந்தருளி இருக்கார். அவரின் தவிர உற்சவம் கண்டருளுபவரையும் சேவித்தோம். அடுத்து தன்வந்திரி, அதாவது நம்ம எத்தனையோ பேருக்கு ஆரோக்கியம் தேவை, நீண்ட ஆயுள் தேவை. இதுக்கெல்லாம் தன்வந்திரியை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கே தனியா தன்வந்திரி சன்னதியே உண்டு. சந்திர புஷ்கரணி பக்கருக்கு எத்தா போலே அவர் கையில் அட்டை பூச்சி வைத்திருப்பார். ஆங்கிலத்தில் லீச் அப்படின்னு சொல்றோம். அந்த பூச்சியோடு இருந்து, ஏன்னா அந்த நாள்ல அந்த பூச்சியை வச்சு ரண சிகிச்சை பண்ணுவார்களாம். அதனால் தான் கையில் அதை கொண்டுள்ளார். இங்கிருக்கும் தன்வந்திரி அழகான குடத்தை ஏந்தி இருக்கிறார். அமுத கலசம், அமிர்த கலசம். இதை பத்தி அமிர்த மதன காலத்துல நம்ம கேள்விப்படுறோம். லக்ஷ்மி தேவி பார்க்கடலில் தோன்றினாள், ஐராவத யானை வந்தது, உச்சை ஸ்ரவசுங்கிற வெண் புறவி வெள்ள குதிரை வந்தது, அதே சுதா அமிர்தம் வந்தது, பாரிஜாத மரம் வந்தது, விஷமே வந்தது. அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாத லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர் பபூவ. அப்போது தன்வந்திரி தோன்றினார், கையில் அமுதக்குடத்தோடே தோன்றினார். அவரை பற்றித்தான் நாம ஆரோக்கிய கேடுகளை எல்லாம் தொலைத்து கொள்ளுகிறோம். ஆரோக்கியமா இருந்தா தானே பெருமாள் சேவிக்கவே முடியும். நம்ம எதுக்கோ வேலைக்கு போறதுக்கு ஆரோக்கியம், சண்டை போடுறதுக்கு ஆரோக்கியம்லாம் வேண்டாம். பெருமாளை சேவிச்சு பக்திக்காவது ஆரோக்கியம் வேண்டாமா? நன்னா பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு பூ தொடுத்து சந்தனம் அரைச்சு பெருமாளுக்கு பூஜை பண்ணணும்னா கூட உடம்புல சக்தி தேவைப்படுறது. சக்தியோடு இருந்தா தானே எங்கேயும் போய் தரிசிக்கவே முடியும். அதற்காக ஆரோக்கியத்தை பிரார்த்திக்கிறோம். இந்த கையில அப்படியே அமுத குடத்தை வச்சுருக்கார், அவரையும் சேவிச்சுட்டோம். அடுத்து சக்கரத்தாழ்வார் அழகான சுதர்சன யந்திரத்துக்கு நடுவிலே எழுந்துருளி உள்ளார். பெருமான் இருக்கும் அதே மேடையில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா ரங்கமன்னார், ஆண்டாள், அதே போல அதே சிங்காசனத்தில் கருடன் இருப்பார். இந்த கோயில்ல சேவிச்சுட்டோம்னா ராமர், சீதே, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் உள்ளார்கள். அதே பீட்டத்தில் அதே வேதிக்கையில் தான் சக்கரத்தாழ்வாரும் எழுந்துருளி உள்ளார்.
ஆக ராமன் அகாரத்தை போலே, சீதை உகாரத்தை போலே, சக்கரத்தாழ்வார் மகாரத்தை போலே, ஆ உ ம என்கிற மூன்றும் சேர்ந்தாத்தானே ஓம்ங்கிற பிரணவமாகும். அதை போலத்தான் மூவரும் ஒரே மேடையில் எழுந்துருளி உள்ளார்கள். இத்திருக்கோயில் இருக்கும் மற்ற மூர்த்திகளை எல்லாம் தரிசித்தோம். இனி ராமரை சேவிக்க வேண்டும். அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம். அதற்கு முன்னாக ஜட்டாயுவுக்கு ஈமச் சடங்குகளை செய்ய விழைகிறான் ராமன். தன் தந்தைக்கு பண்ண இழந்தான். அந்த குறை தீர தன் தந்தையை காட்டிலும் பெரியவராக மதித்திருக்கும் இவருக்கு செய்கிறான். நிகிருத்த பட்சம் ருதிராவசிக்தம் தம் திருதராஜம் பரிகிருக்கியராகவா குவமைதிலி பிராணசமாகதேதி விமுச்சவாச்சம் நிபபாத்த பூமௌ. ஓ, அந்த சீதை உன்னை விட்டு பிரிக்கப்பட்டாள்னு சொல்லிக்கொண்டு கடைசி ஊரை இழுத்து கொண்டு ஜடாயு கீழே விடுகிறார். ராமன் ஏதாவது அவரை பேச வச்சு இன்னும் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். ஏதோ சொல்ல முற்பட்டவர் சொல்ல முடியாமலே இறந்தார். 68வது சர்க்கம் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம். ராமஹ பிரேக்ஷது தம் கிருத்ரம் புவி ரௌத்ரேண பாதிதம் சௌமித்ரம் மித்திர சம்பன்னம் இதம் வச்சனம் அப்ரவீத். அவர் விழுந்ததைக் கண்டு அருகில் இருக்கும் லக்ஷ்மணத்திலே இப்படி கூறினான். மமாயம் நூனமர்த்தேஷு யதமானோ விஹங்கமஹ ராட்சசேன ஹதசங்கே பிராணான் தியஜதி மத்கிருதே. என் பொருட்டு இவர் பிராணனை விடுகிறார் பார்த்தாயா? நாம் இவர்களை ரட்சித்திருக்க வேண்டும். ஆனா நம்மை காப்பதற்காக இவர்கள் உயிர் துறக்கிறார்களே, நாம் இவாளுக்கு என்ன பண்ணிருக்கோம்? எப்படி இவர்கள் செய்த நன்றி கடனை திரும்ப செலுத்த போகிறோம்? ராமன் நினைக்கிறார், நாம் அவருக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவர் நமக்கு பண்ணிருக்கிற அனுகிரகத்துக்கு 7-14 பிறவி லோகம் முழுக்க இருந்தாலும் செருப்பா தைச்சு போட்டா கூட போராதுன்னு சொல்ல பாருங்க. அந்த அளவுக்கு நாம ராமனுக்கு பண்ணணும். பண்றமோ இல்லையோ, ஒரு சின்ன சீதையை ரட்சிக்கிறதுல போராடினார். இத பண்ணத்துக்கு ராமன் அதை மனசுல வச்சிருந்து இவருக்கு எப்படி திருப்பி செய்ய பெறணும், எப்படி திருப்பி செய்ய பெறணும். உயர்ந்தவர்கள் பண்பாளர்களாக இருந்தால் ஒரு சிறு உதவி பெற்று கொண்டாலும் அதை உயிருள்ளவரை மறக்க மாட்டார்கள், உயிருக்கு பின்னாலும் மறக்கிறார்கள். அப்படிதான் ராமன். ஒருத்தர் தப்பு பண்ணா சட்டுன்னு ராமன் மறந்துடுவாராம். ஒருத்தர் நல்லது பண்ணிருக்கா எவ்வளவு நேரத்துக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுவாராம். அதனாலதான் ஜட்டாயு பண்ண நல்லதை நினைக்கிறான். பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஸ்ரீவைஷ்ணவ மகாச்சாரியர் அந்த சுவாமி தெரிவிக்கிறார், யாரெல்லாம் பெருமான் கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்கள் விரல விடுங்கோ அப்படின்னு சொன்னால் இளைய பெருமாளை போலே, அதாவது லக்ஷ்மணன் ராம கைங்கரியம் சொன்னால் லக்ஷ்மணன் ராம கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்புறம் பெரிய உடையாரை போலே, பெரிய உடையார் தான் ஜட்டாயு. ஏன்னா லக்ஷ்மணன் என்னதான் கைங்கரியம் பண்ணாலும் உயிரை கொடுத்து கைங்கரியம் பண்ணலையே, உயிர் இருந்தது. ஆனா ஜட்டாயு உயிரையே கொடுத்தார். அப்ப அவரை விட அவர் உயர்ந்தவர்கிறார். இன்னும் பிள்ளை திருநறையூர் அரையரை போலே, ஸ்ரீரங்கத்துல பிள்ளை திருநறையூர் அரையர்னு ஒரு சுவாமி. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல தொட்டியன் திருநாராயணபுரம், தொட்டியன் ஊர் கேள்விப்பட்டிருப்பீள். அங்க ஒரு பெருமாள். அங்க போன அன்னைக்கு யாரோ சில பேர் அந்த பெருமாளுக்கு தீ வச்சுட்டா, நெருப்பு வச்சுட்டா. திகு திகுன்னு பெருமாள் பிடிச்சிட்டு எரியறார். அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக சுவாமி போய் பெருமாளை கட்டிக்கிறார். அப்படியே நெருப்பு இவர் பேர்ல போட்டு இவரை காப்பாத்தணும்னு இவருடைய பத்னியும் பிள்ளைகளும் இவரை கட்டிண்டா. மொத்த பேருக்கும் பிராணநாசம். அப்ப தெரிஞ்சு போய் நெருப்ப கட்டிண்டார் இல்லையா? ஜட்டாயு தெரிஞ்சு உயிரை விடல, சண்டை போட்டு உயிரை விட்டார். ஜெயிப்போம் தான் நினைச்சார், ஆனா ஜெயிக்கல. ஆனா பிள்ளை திருநறையூர் அரையர் தெரியும் நெருப்ப பிடிச்சுட்டா நம்ம போட போறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணார் இல்லையா? இதுல ஆச்சரியமான செய்தி. பெருமாளை கட்டி கொண்டு காத்தார் அரையர். அவருக்கு 5 நிமிஷம் கழிச்சு மோட்சம். அரையரை காப்பாத்தணுங்கிறதுக்காக கட்டி கொண்டார்கள் அவருடைய பக்தர்கள், மனைவியும் பிள்ளைகளும். அவளுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே முக்தி. ஏன்னா பெருமானை பற்றின விட அவன் அடியவனை பத்தினத்துக்கு தான் இன்னும் பெருமாள் அனுகிரகிக்கிறார். இறையடியான்னு சொல்றதை விட அடியார்க்கடியான்னு சொன்னா இன்னும் எவ்வளவு உயர்வு. அதனால அரையர் சுவாமி 5 நிமிஷம் கழிச்சு மோட்சத்துக்கு போறார். அரையர் திருவடியை பத்தினவா 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுறார்கள். இப்ப ஜட்டாயு எப்பேற்பட்டவர்? அவரும் ராம கைங்கரியத்தில் ஈடுபடுகிறார். அப்ப இளைய பெருமாளை போலே, பெரிய உடையாரை போலே, பிள்ளை திருநறையூர் அரையரை போலே, சிந்தையந்தியை போலே. சிந்தையந்தியும் ஒரு கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தவள். அவளுக்கு எதுவும் தெரியாது, கண்ணனுடைய புல்லாங்குழலைத்தான் கேட்கறதுக்கு தெரியும். ஒரு நாள் புல்லாங்குழல் ஓசை காதல படுறது, ரொம்ப நன்னா ரசிச்சா. ஆனா அவ கிட்டக்க போனோம், கண்ணனை சேவிக்கணும்னு ஓடி வந்தா. அடுக்கலையிலேருந்து வர முடியல. மாமியார் உறவுக்காரா எல்லாரும் ரேடியில உட்கார்ந்தா. போயிட முடியுமா? அவளை தாண்டிட்டு போக முடியாதோ இல்லையா அந்த நாள்ல. அதனால அப்படியே பிடிச்சு நின்னா. கண்ணன் குழல் ஊதிண்டே இருக்கார். கேட்க கேட்க ஒரே ஆனந்தப்பட்டா. புண்ணியம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. கிட்டக்க போக முடியலேன்னு ஓன்னு அழுதா. பாவம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. பாவமும் புண்ணியம் போச்சு. பிடிச்சு இந்த வாசப்படியிலேருந்தே மோட்சத்துக்கு போயிட்டாள். இதுதான் சிந்தையந்திக்கு தேகம் தன்னடையே போயித்து.
அவ சண்டையும் போடல, நெருப்பையும் கட்டிக்கல. ஆனா பெருமான நினைச்சே உடலை விட்டுட்டு ஆனந்தமா மோட்சத்துக்கு போயிட்டாலும் இல்லையோ, அவளும் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாள். இந்த 4 பேர் தான் பிராபியம், புருஷார்த்தம், கைங்கரியம். அதற்குன்னு சொல்லுகிறார்கள். அந்த ஜட்டாயுவை குறித்து தான் இப்ப ராமன் அழுகிறார். ஜட்டாயோ யதி சக்னோஷி வாக்கியம் வியாஹரித்தும் புனः சீதாம் ஆக்கியாகி பத்ரந்தே வதமாக்கியாகி சாத்மனः. நீயே இறந்தீர்னு சொல்லும், சீதை எப்படி யார் தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லும், எந்த திசையில போனான்னு தெரிஞ்சா தானே என்னால நடவடிக்கை எடுக்க முடியும். நீர் தான் சொல்ல வேண்டும். கிம் நினித்தோ ஜஹாரார்யாம் ராவணஸ்தஸ்ய கிம் மயா அபராதந்து யம் திருஷ்டுவா ராவணேன கிருதா பிரியா சீதையா காணிச்ச உக்தானி தஸ்மின் காலே த்விஜோத்தம. சீதையை ராவணன் தூக்கின்னு போறச்சே நீர் தடுத்தேன் நீரே. அப்ப எங்க உட்காத்தி வச்சுட்டு ராவணன் சண்டை போட்டான்? நீர் சீதையை பாத்தீரா? உம்மகிட்ட சீதையை தான் பேசினாளா? அவள் என்ன சொன்னாள்? அவள் திருப்தியா இருந்தாளா? ரொம்ப பயத்துல நடுங்கிட்டு இருந்தாளா? எல்லாம் கவலை இப்ப ராமனுக்கு. இதெல்லாத்தையும் சொல்லும் சொல்லும்னு கேட்கிறான். கதம் தச் சந்திர சங்காசம் முகமாசீன் மனோகரம் சீதையா காணிச்ச உக்தானி சாகிருதா ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனா. மெதுவா தன்னுடைய மூச்சை இழுத்தி பிடித்து கொண்டு, பிராணனை வலிய பிடித்து கொண்டு, ரத்தம் சொட்ட ஜட்டாயு பேச ஆரம்பிக்கிறார். சாகிருதா ராட்சசேந்திரேன ராவணேன மகாத்மனா துராத்மனா. ஏ மகாத்மா ராமா, துராத்மாவான ராவணனால் அவள் தூக்கி செல்லப்பட்டாள். ஏன்? மாயாமாஸ்தாய விபுலாம் வாததுர் தினசங்குலாம் பரிக்லாந்தஸ்ய மேதாத பக்ஷௌச்சித்வா நிஷாச்சரஹ. அந்த அரக்கன் என்னுடைய சிறகுகளை அடித்து கீழே விழுத்தி விட்டான். என்னால மேல சண்டை போட முடியல. உபருத்தியந்தி மே பிராணாக திருஷ்டிர் பமதி ராகவ பஷ்யாமி விருக்ஷான் சௌவர்ணான் உஷீர கிருத்த மூர்தஜான். இப்போ என்னுடைய பார்வை ரொம்ப மங்கி போச்சு. கழுகு பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கும். ராமன் கேட்கிறார், உன்னுடைய கூர்மையான பார்வையாலே அவன் எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான்னு உமால பார்த்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அவர் கண்ணு இடுக்கிண்டு பார்த்து, ரொம்ப மழுங்கி படுத்துறாமா என் கண்ணு, அடிபட்டிருக்கேன், உயிர் போப்பது, ரொம்ப வயசாயிடுது, மூப்படைந்திருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன், ஏதோ பளபளப்பான ஒரு வனம் தெரியறது, ஒரு தோட்டம் தெரியறது, வெகு தூரத்துக்கு அப்பால் கடலை கடந்து இருக்கு, அதிலே தங்கமயமா வெள்ளிமயமா பூத்து குலுங்குகிற மரங்கள்லாம் என் கண்ணில் படுறது, அங்கதான் அநேகமா சீதையை சிற வச்சிருக்கணும். அசோகவனத்தை நினைத்து கூறுகிறார். லங்கைக்குள்ள அசோகவனத்துல தானே கொண்டு போய் சீதையை சிற வைத்திருந்தான். அதை பார்த்தாபல சொல்லுகிறார். பஷ்யாமி விக்ஷான் விந்தோ நாம முகூர்த்தோசௌ நச்சகா குஸ்த சோபத் ஜஷத்வத் விடசம் கிருஹ்ய க்ஷிப்ரமிவ வினஷ்யதி விந்தன் விஜயா என்று பெயர் பெற்ற ஒரு நாழிகை, ஒரு முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்துல தான் ராவணன் சீதையை தூக்கி போயிருக்கிறான். அது சாஸ்திரம் என்ன சொல்றதுனால், அந்த முகூர்த்தத்துல ஒருத்தர் காணா போனாலோ, ஒரு பொருள் காணா போனாலோ, உடையவனுக்கு அந்த பொருள் சட்டுன்னு திரும்ப கிடைச்சிடும் என்னுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப எப்ப அவன் தூக்கின்னு போயிருக்கானோ, அவன் தூக்கி கொண்டு போன முகூர்த்தம், ராமா உன்னுடையவள் உனக்கு திரும்ப வந்துடுவாள், அப்படித்தான் தெரிகிறது. புத்திரோ விஸ்ரவச சாட்சாத் பிராதா வைஸ்ரவணஸ்ய யுக்துக்த்வா துர்லபான் பிராணான் முமோச்ச பதகேஸ்வர. கடைசியா சொன்னார், விஸ்ரவசுக்கு பிள்ளை, குபேரனுக்கு கூட பிறந்தவன் அந்த ராவணன் தான் உன் சீதையை தூக்கி போனான் என்ற அடையாளம் சொல்லிவிட்டு தன் உயிரை நீத்தார். ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருதாஞ்சலேஹே த்யக்த்வா சரீரம் கிருத்ரஸ்ய பிராணாஜக்முர் விஹாயசாம். அப்ப ராமன் சொல்லும் சொல்லும் மேல சொல்லும் என்று தவிச்சுட்டே இருக்கிறச்சே பேச மாட்டாமல் உயிரை விட்டார். சனிக்ஷிப்ய சிரோபூமௌ பிரசார்ய சரணௌ ததா. அப்படியே அவரை மெதுவே பூமியில் கிடத்தி அவர் கால்களை தடவி அவர் கையை தடவி கழுத்தை தடவி விட்டு விக்ஷிப்பச்ச சரீரம் ஸ்வம்பபாத தரணீதலே ராம சுபகுர்பித் துக்கை தீன சௌமித்ரி அப்ரவீத். அவர் இறந்ததைக் கண்டு பொறுக்க மாட்டாமல் ராமன் விம்மி வெடுத்தி அருகில் இருக்கும் லக்ஷ்மணனிடத்திலே கூறுகிறான். தம் கிருத்ரம் பிரேக்ஷ தாம்பிராட்சம் கதாசும் அச்சலோபமம் ராமஹா பகூனி ரக்ஷசாம் வாசே வருஷாணி வசதா சுகம் அநேக வார்ஷிகோயஸ்து சிரகால சமுத்திதா. 60,000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் நம்மால் அவர் இறக்க நேரிட்டது பார்த்தாயா? நம்மாலான தொண்டுகளை அவருக்கு பண்றதை விட்டுட்டு அவரால் நாம் தொண்டு பெற்றுக்கொண்டு உயிரை வேற வாங்கிவிட்டேன் லக்ஷ்மணா. இந்த அபவாதமும் அபச்சாரமும் எனக்கு வேண்டுமா? பெரியோர்களை மதித்து தொண்டு புரிய வந்தோமா? அவர் உயிரை பிடுங்குவதற்கு வந்தோமா என்று ராமன் வெகுவாக கிளேசப்பட்டு பஷ்ய லக்ஷ்மண கிருத்தோயம் உபகாரி ஹதஷ்சமே, நமக்கு உபகாரம் பண்ண இவரை போய் கொன்னுட்டமே. சர்வத்திர கலு திருஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரிணா, எங்கும் நல்லார்கள் உள்ளார்கள்,
மனிதர்களுக்குள்ளுதான், விலங்குகளுக்குள்ளே நில்லே பறவைகள் இருக்கார்கள். சூராக சரண்யா சௌமித்ரே திரியக் யோனிகதேஷ்வபி. திரியக்கு, ஸ்தாவரம், மனிதர் எங்கும் நல்லார்கள் உண்டு. அந்த நல்லவன்ல ஒருத்தர் இவர். வா, இவருக்கு சித்தை மூட்டி மேற்கொண்டு ஈமச் சடங்குகளை செய்வோம் என்று ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்க போகிறார். அடுத்த நாள் ஜட்டாயு மோட்சம் கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்